முதல்ல உங்கள் ப்ரௌசரில் எலக்ட்ரோ ரூல் சர்ச்சுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே வர மொதல் வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். எபிக் நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல். முதல்ல எபிக் நம்பர் மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செலக்ட் லாங்குவேஜ்ன்றது உங்கள் என்ன லாங்குவேஜோ அதை பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குஜராத்தி, மலையாளம், ஒடியா, பஞ்சாபி, தமிழ், இதில் நீங்கள் என்ன லாங்குவேஜோ பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் எபிக் நம்பர்ன்றது உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் பார்த்து சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி. அடுத்ததாக செலக்ட் யுவர் ஸ்டேட். உங்கள் ஸ்டேட் என்னவோ அதையும் பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டெல்லி, ஒடிசா, பாண்டிச்சேரி, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, தெலுங்கானா, எதுன்றதை பார்த்து சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேப்சா சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி சர்ச்சுன்றதை கிளிக் பண்ணுமே உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சர்ச் பை டீட்டெயில்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ், எபிக் நம்பர், ஸ்டேட், ஃபஸ்ட்டு நேம், உங்களோட லாஸ்ட் நேம் சரியாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ் ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம் சரியாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதையும் சரியாக பார்த்து பாலினம் ஆனா பெண்ணுன்றதை பார்த்து சரியாக பார்த்து செலக்ட். மாவட்டம் இதோ அதையும் சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கேப்சா சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணி சர்ச்சுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் சர்ச் பை மொபைல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜை சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் எபிக் நம்பர், மொபைல் நம்பரை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. வந்தீங்கன்னா கேப்சா ஷோவாகும். அது சரியாக பார்த்து ஓடிபின்றதை கிளிக் பண்ணுங்கள். சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் ஷோவாகும். இதை உங்கள் ஓட்டர் ஐடி ஸ்லிப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு கேண்டிடேட் ஒரு தொகுதிக்கான ஆஃபீஸரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஎன் எலெக்ஷன் கமிஷன்ன்றதை ஓப்பன் பண்ணதுமே லோக்சபா 2024ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற தொகுதி எதுவும் அதை சரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே உங்களுடைய தொகுதி ஆண் வாக்காளர் எத்தனை பேர், பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர்ன்றதை ஷோவாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உங்கள் தொகுதியோட வரைபடம் ஷோவாகும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் தொகுதிக்கான ஆஃபீஸர் ஷோவாகும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கீழே சைடில் பிடிஎஃப்ன்றதை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே உங்களுடைய தொகுதியோட கேண்டிடேட்டு எத்தனை பேரோ அத்தனை பேர் ஃபோட்டோவோ ஷோவாகும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.